ஏன்னா இங்க காட்டன் இந்தியான்னு ஒண்ணு இருக்குது சார், உங்களுக்கு தெரியல? காட்டன் இந்தியா. ஆமா, அவங்கதான் வந்து நம்ம திருப்பூர் வந்து உங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு அளவு வந்து பொருளாதாரத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு அது உதவிக்கிற மொத்த இந்தியாவுக்குமே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சார். உங்களுக்கு நான் சில விஷயங்களை நான் சொல்றேன். அரசாங்கம் வந்து இந்த வருஷத்துல நீங்க அவங்க வந்து மாறி மாறி கேட்டுக்கிட்டே கிடக்குறாங்க, எங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க. நாங்க வந்து சில இந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய அசோசியேஷனுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டோம், கொஞ்சம் பேச வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு. அவங்க எங்களுக்கு ரெண்டு விஷயத்த சொன்னாங்க. அதாவது காட்டன் டெக்னாலஜி மிஷன் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குங்க, அதுக்கு வந்து இப்ப புதுசா உருவாக்கி இருக்காங்க, அதுக்கு எவ்வளவு ஃபண்டை ஒதுக்கி இருக்காங்க நீங்க பாருங்க அப்படின்னாங்க. அதை நாங்களும் போய் பார்த்தோம். அந்த மிஷன் உருவாக்கி பல வருஷம் இருக்குது. ஆனா 23, 24 4 ஒதுக்கல, 24, 25 5 பைசா ஒதுக்கல, செலவும் ஒன்றும் பண்ணல. ஏன்னா ஒதுக்குனா தானே செலவு பண்ண முடியும். இந்த தடவை மட்டும் ஒரு 500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதாவது இந்த மருந்து பொருட்கள் இருக்கு பாருங்க, மெடிசன்ஸ், அதாவது நீங்க வந்து ஹெல்த் கேரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் சொன்னாங்க. அதுல 2600 கோடி ரூபாய்க்கு வந்து டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது 36 வகையான மெடிசன்ஸ், இம்பார்ட்டன்ட் மெடிசன்ஸ் வந்து அவங்க கஸ்டம்ஸ் டியூட்டில இருந்து டோட்டலா ஃப்ரீ பண்ணிருக்காங்க. சரி. அது பிறகு அந்த ஒரு 6 வகையான மருந்துக்கு வந்து வெறும் 5% பண்ணிருக்காங்க. நீங்க இதெல்லாம் நீங்க வந்து நான் ஒண்ணு கேளுங்களேன், குறைகளை மட்டுமே பேசுற நீங்க நிறைகளையும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும், ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும், பேசக்கூட வேண்டாம். அண்ணே எனக்கு பேச வேணான்ட்டு இல்ல, தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் வந்து நானா பேசல, இந்த பேப்பர் எல்லாம் கொடுத்து பேசுன்னு சொல்றதே உங்க கவர்மெண்ட் தான் சொல்லுது. ஒண்ணுமே இல்லையே, நீங்க என்ன வெறும் 12 லட்சம் அறிவிப்பு வச்சுக்கிட்டு தூக்கி ஆடிட்டு கிடந்தா என்ன அர்த்தம்? நீங்க ஹெல்த்துக்கு பணம் ஒதுக்கல, ஹெல்த்துக்கு ஒதுக்கின பணத்துல 10,000 கோடி கம்மியா செலவு பண்ணிருக்கீங்க, 1000 கோடி கம்மியா செலவு பண்ணிருக்கீங்க. ஒண்ணு கேளுங்க, கோபாலகிருஷ்ணன் சார் அருமையா சொன்னாங்க. ஃபண்ட் வந்து இல்ல, அதாவது ஒரு ஸ்கீம்ல அலாட் பண்ணதை விட டைரக்டா வந்து டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அதனால நீங்க இந்த ஃபண்டை வந்து அப்படியே வந்து பிரதமர் மோடி வந்து அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அவருக்கு வீடா வாசலா 140 கோடி மக்கள் தான் வீடு, 140 கோடி மக்கள் தான் சொந்தம். அதை வச்சுக்கிடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் எக்கானமி வந்து இவ்வளவு நாம அந்த கோவிட் அது இதெல்லாம் தொந்தரவுல கூட நாம் இன்னைக்கு ஒரு ஸ்டேபிளா இருக்கும்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து அனாவசியமான செலவுகளை தவிர்த்திருக்காங்க. அதுல இன்னொன்னு, நம்ம ஜிடிபி, நம்ம இந்தியா, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு நான் சொல்லிட்டீங்க, அனாவசியமான செலவுகளை தவிர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மேக் இன் இந்தியா ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. ஏன்னா இன்னொன்னு கேளுங்க, நீங்க உடனே என்ன மட்டுமே குறி வச்சு எப்படியாவது வலைக்குள்ள சிக்க வைக்கிற முயற்சியே உங்ககிட்ட இருக்கும். அதனால நான் அதை உணர்றேன். கேளுங்களேன், இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 6.3 இருந்து 6.8 வரைக்கும் வரும்னு சொல்லி நாம இந்த பட்ஜெட்ல சொல்லி இருக்கோம். ஆனா சைனா மாதிரி பெரிய நாடுகள் அதுலயே கூட 4.5 இருக்காங்க. நாம இப்ப இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் 8 ரயில் விட்டுருக்காங்க. 1360 கிலோமீட்டர் புதிய டிராக் போட்டிருக்காங்க. இன்னும் கூட கேட்டீங்கன்னா ஒரு 77 ரயில்வே ஸ்டேஷனை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒன்றுக்கொன்று நீங்க தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப 50 நமோ பாரத் ரயில் வந்து 50 ரயில் விட போறாங்க. 50 ரயில் விடும் போது கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு 5 ரயில் வரும். நீங்க 10 கேட்டு வாங்குங்களேன், மாநில அரசு வந்து ஒரு 10 கேட்டு வாங்குங்களேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அதாவது சிறு குறு தொழில் வளரணுங்கிறதுக்காகத்தான் அந்த கிரெடிட் கடன்களை எல்லாம் எளிமைப்படுத்தி அது 20 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்ல வந்து அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. பேசலாம்.